இருக்கீங்க. ஓகே, போன வாரம் யார் யாரெல்லாம் பார்த்தீங்க? எல்லாம் பார்த்து லைக் போட்டிங்களா? எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வாரம் வாரம் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வரும். ஓகேவா? உங்கள் எல்லாத்தையும் மதுரை திருநகர் கர்மேல் ஏஜி சர்ச் சார்பாக வருக வருக என்ஜாய் வரவேற்கிறோம். இப்போ இருக்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? ஹாய் குட்டி பிள்ளைகளா, இப்போ நம்ம ஆன்லைன் சண்டே கிளாஸ் பார்க்க போறோம்ல. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரேயர் பண்ணுவோம்ல. சரி, எல்லாரும் கையை கூப்பி கண்ணை மூடி முழங்கால் போடுங்க. ப்ரேயர் பண்ணுவோமா? அக்கா சொல்ல சொல்ல நீங்க சொல்லணும், சரியா? அன்புள்ள இயேசப்பா, இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ பார்க்க உதவி செஞ்சதுக்காக நன்றி. நாங்க பார்க்க போற கதை, வசனம், பாட்டு, கிராஃப்ட் இது எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. இது எல்லாத்தையும் நாங்க பார்த்து இதன்படி நடக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? சண்டே கிளாஸ்னால எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கல்ல. எனக்கும் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கும் உங்களுக்கு ஆக்டிவிட்டி, பாட்டு, கதை, கிராஃப்ட்னு சொல்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாரும் பார்க்க தயாரா இருக்கீங்களா? இன்னைக்கு ஆக்டிவிட்டி பார்க்க எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கல்ல. இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. ரொம்ப சிம்பிளான ஆக்டிவிட்டி தான். இன்னைக்கு அக்கா குனி அப்படின்னு சொல்லுவேன். அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா குனிய போறீங்க. நிமிர்னு சொன்னோடனே நீங்க என்ன பண்ண போறீங்க? நிமிர போறீங்க. எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? அக்கா 1 2 3 ஜம்ப் பண்ணது நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்க இடத்த விட்டு ஜம்ப் பண்ணி எந்திரிக்க போறீங்க. ரெடியா? 1 2 3 ஜம்ப். இப்ப எப்படி குனியறது, எப்படி நிமிர்றதுன்னு நாங்க உங்களுக்கு ஆக்ஷன் பண்ணி காட்டுவாங்க. எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? அக்கா சொல்லவா? குனி, நிமிர். பார்த்துட்டீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? இப்ப எல்லாரும் நான் ஸ்பீடா சொல்லுவேன். அதுக்கு நீங்க யார் கரெக்டா பண்றாங்கன்னு பார்ப்போம். ரெடியா? குனி, நிமிர், குனி, குனி. தப்பா பண்ணிட்டாங்க. அண்ணாக்களே தப்பா பண்ணிட்டாங்க. நீங்க எல்லாம் கரெக்டா பண்ணிருப்பீங்கல்ல. குனி, நிமிர். சூப்பரா பண்ணீங்க குட்டீஸ். இப்ப அக்கா உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி சொல்ல போறேன். எல்லாரும் இப்ப குனிஞ்சுக்கோங்க பாப்போம். குனிஞ்சு நின்றுட்டீங்களா? இப்ப குனிஞ்சுட்டே யாரும் நிமிரக்கூடாது. எல்லாரும் அப்படி குனிஞ்சுட்டே இருங்க. வலிக்குதா? ஐயோ, இப்ப குனிஞ்சுட்டே இருந்துட்டு இப்ப என்ன பண்ணுங்கன்னா அப்படியே மேல பாருங்க பாப்போம். நிமிரக்கூடாது. நிமிராம மேல பாருங்க பாப்போம். பார்க்க முடியுதா எல்லாராலையும்? இங்க யாராலையும் பார்க்க முடியலையே. உங்களால பார்க்க முடியுதா? இப்ப எல்லாம் நிமிர்ந்துக்கோங்க. இப்ப நிமிர்ந்து நின்று மேல பாருங்க பாப்போம். ஈஸியா பார்க்க முடியுதுல? ஜாலியா இருந்துச்சுல? சூப்பர் குட்டீஸ், எல்லாரும் சூப்பரா பண்ணீங்க. போன வார பாட்டை இப்ப திருப்பி ஒரு தடவை ஆக்ஷனோட பண்ணிடுவோமா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? காணாமூர் கல்யாண வீட்டில் கத்தரேசு போனாரே, கொட்டு மேளம் முழங்கிட தாளம் கேட்டு மகிழ்ந்தாரே. காணாமூர் கல்யாண வீட்டில் கத்தரேசு போனாரே, கொட்டு மேளம் முழங்கிட தாளம் கேட்டு மகிழ்ந்தாரே. சாப்பாடு வேலையிலே கூப்பாடு கேட்டாரே, சுவைக்கு ரசம் இல்லை என்று செய்தி அறிந்தாரே. நடுட்டும் கச்சாடியில் தண்ணீரை நிரப்ப சொன்னாரே, ஆசீர்வதித்து தண்ணீரை ரசமாய் மாற்றினாரே. நடுட்டும் காணாமூர் கல்யாண வீட்டில் கத்தரேசு போனாரே, கொட்டு மேளம் முழங்கிட தாளம் கேட்டு மகிழ்ந்தாரே. சூப்பர், எல்லாம் சூப்பரா ஆக்ஷன் பண்ணி. இன்னைக்கு பாட்டு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் கீழே பாக்குறோன்றத கேட்டுக்குவோமா? இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கீழே உங்களுக்கு கதை, பாட்டு எல்லாம் வருது. இன்னைக்கு அந்த டாபிக்கை அக்கா இப்ப சொல்ல போறேன். அக்கா கூட சேர்ந்து என்ன பண்ண போறீங்க? நீங்களும் ஆக்ஷனோட சொல்ல போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? இயேசு குணமாக்குகிறார். இப்ப அக்கா கூட சேர்ந்து சொல்லுங்க. இயேசு குணமாக்குகிறார். ஓகே குட்டீஸ், பாட்டு கத்துக்குவோமா? குனிந்த வாழ்க்கை பிடிக்கல எனக்கு, நிமிர்ந்து வாழ ஆசையா இருக்கு. குனிந்த வாழ்க்கை பிடிக்கல எனக்கு, நிமிர்ந்து
விடுதலை வேண்டும் எனக்கு. ஏக்கம் மறந்த இயேசு வந்தார், தொட்டார் என்னை இயேசு தொட்டார். ஏக்கம் மறந்த இயேசு வந்தார், தொட்டார் என்னை இயேசு தொட்டார். வந்தது தேவ வல்லமை எனக்கு, கூடி வாழ்வு முடிந்தது எனக்கு. ஹே ஹே ஹே, கூடி வாழ்வு முடிந்தது எனக்கு. ஓ ஓ ஓ, கூடி வாழ்வு முடிந்தது எனக்கு. ஹே ஹே ஹே, கூடி வாழ்வு முடிந்தது எனக்கு. சூப்பர் குட்டீஸ், எல்லாருக்கும் சூப்பரா இருந்துச்சு அந்த பாட்டு. எல்லாரும் கத்துக்க ஆர்வமா இருக்கீங்கல்ல. இப்ப அக்கா கூட சேர்ந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? பாட்டை கத்துக்க போறீங்க. எல்லாரும் இப்ப என்ன பண்ண போறோம்? கை தட்டி பாட்டு பாட போறோம். ரெடியா எல்லாரும்? பாடலாமா? குனிந்த வாழ்க்கை பிடிக்கல எனக்கு, நிமிர்ந்து வாழ ஆசையா இருக்கு. குனிந்த வாழ்க்கை பிடிக்கல எனக்கு, நிமிர்ந்து வாழ ஆசையா இருக்கு. என்ன செய்யணும் சொல்லுங்க எனக்கு, அண்ணா அக்கா என்ன செய்யணும் சொல்லுங்க எனக்கு. ஐயோ விடுதலை வேண்டும் எனக்கு, ஐயோ விடுதலை வேண்டும் எனக்கு. ஏக்கம் மறந்த இயேசு வந்தார், தொட்டார் என்னை இயேசு தொட்டார். ஏக்கம் மறந்த இயேசு வந்தார், தொட்டார் என்னை இயேசு தொட்டார். வந்தது தேவ வல்லமை எனக்கு, கூடி வாழ்வு முடிந்தது எனக்கு. ஹே ஹே ஹே, கூடி வாழ்வு முடிந்தது எனக்கு. ஓ ஓ ஓ, கூடி வாழ்வு முடிந்தது எனக்கு. ஹே ஹே ஹே, கூடி வாழ்வு முடிந்தது எனக்கு. இப்ப எல்லாருமே ஆக்ஷன் கத்துக்கோமா அந்த பாட்டுக்கு? சூப்பரா ஆக்ஷன் பண்றதுக்கு இந்த அக்கா அவங்க கூட என்ன பண்ண போறாங்க? ஆக்ஷன் கத்து தர போறாங்க. இதை பார்த்து நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்படியே செய்ய போறீங்க. எல்லாம் ரெடியா குட்டீஸ்? குனிந்த வாழ்க்கை பிடிக்கல எனக்கு, நிமிர்ந்து வாழ ஆசையா இருக்கு. குனிந்த வாழ்க்கை பிடிக்கல எனக்கு, நிமிர்ந்து வாழ ஆசையா இருக்கு. என்ன செய்யணும் சொல்லுங்க எனக்கு, அண்ணா அக்கா என்ன செய்யணும் சொல்லுங்க எனக்கு. ஐயோ விடுதலை வேண்டும் எனக்கு, ஐயோ விடுதலை வேண்டும் எனக்கு. ஏக்கம் மறந்த இயேசு வந்தார், தொட்டார் என்னை இயேசு தொட்டார். ஏக்கம் மறந்த இயேசு வந்தார், தொட்டார் என்னை இயேசு தொட்டார். வந்தது தேவ வல்லமை எனக்கு, கூடி வாழ்வு முடிந்தது எனக்கு. ஹே ஹே ஹே, கூடி வாழ்வு முடிந்தது எனக்கு. ஓ ஓ ஓ, கூடி வாழ்வு முடிந்தது எனக்கு. ஹே ஹே ஹே, கூடி வாழ்வு முடிந்தது எனக்கு. வாவ், சூப்பரா எல்லாம் கத்துக்கிட்டீங்கல்ல. இப்ப என்ன பண்ண போறோம்? திருப்பி இந்த ஆக்ஷன் என்னன்னு பார்க்கணும்ல. அக்கா சொல்ல சொல்ல நீங்க செய்றீங்களா? குனிந்த வாழ்க்கை பிடிக்கல எனக்கு, நிமிர்ந்து வாழ ஆசையா இருக்கு. எல்லாம் பாடிட்டே செய்வோமா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? குனிந்த வாழ்க்கை பிடிக்கல எனக்கு, நிமிர்ந்து வாழ ஆசையா இருக்கு. குனிந்த வாழ்க்கை பிடிக்கல எனக்கு, நிமிர்ந்து வாழ ஆசையா இருக்கு. என்ன செய்யணும் சொல்லுங்க எனக்கு, அண்ணா அக்கா என்ன செய்யணும் சொல்லுங்க எனக்கு. ஐயோ விடுதலை வேண்டும் எனக்கு, ஐயோ விடுதலை வேண்டும் எனக்கு. ஏக்கம் மறந்த இயேசு வந்தார், தொட்டார்
அவருடையங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். சரியா? இப்போ நம்ம இதை ஆக்ஷனோட பண்ணி காமிப்போமா? ஓகேவா? அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா 53:5. ஓகேவா? இன்னைக்கு இதோட அர்த்தத்தையும் பார்த்துக்கணும். ஏசப்பா நம்மளோட எல்லா உடம்பு சம்பவம் இருந்தாலும் சரி, நமக்கு காய்ச்சல் இருந்தாலும் சரி, என்ன வந்தாலும் நம்ம ஏசப்பா நமக்கு சுகம் கொடுப்பாங்க. நம்ம அவங்ககிட்ட ப்ரேயர் பண்ணி கேட்டா கண்டிப்பா ஏசப்பா நமக்கு கொடுப்பாங்க. சரியா? நம்ம அடுத்த செஷன்ல மீட் பண்ணுவோம். டாடா. ஹலோ குட்டி பிள்ளைகளா, இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்த்தோம்? இயேசு குணமாக்குகிறார்னு பார்த்தோம்ல பிள்ளைகளா? ஆமா பிள்ளைகளா, இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம். இந்த ஸ்டோரி எப்படின்னா, ஒரு அண்ணனை சார்ந்தது. ஒரு ஊர்ல ஒரு அண்ணா இருந்தாரு. அந்த அண்ணா பேர் என்ன தெரியுமா? ஜிம். என்ன சொல்லுங்க? ஜிம். இந்த அண்ணா என்ன பண்ணுவாராம், இந்த அண்ணா கிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு பழக்கம் வந்துச்சா. இது கதையில போக போக உங்களுக்கே தெரியும் பிள்ளைகளா. இந்த அண்ணா என்ன பண்ணுவாராம், டெய்லி காலையில எந்திரிச்சு சைக்கிள்ல இந்த அண்ணா என்ன பண்ணுவாராம், ஃபேக்ட்ரியில போய் வேலை பார்ப்பாராம். ஃபேக்ட்ரிக்கு போகும்போது எப்படி போவார்னா, சைக்கிள்ல எப்படின்னா நம்ம எப்படி போவோம், சைக்கிள் உட்காந்து ஓட்டிட்டு போவோம்ல, அதே மாதிரி இந்த அண்ணனும் சைக்கிள் உட்காந்து ஓட்டிட்டு. இன்னைக்கு என்ன பாட்டு பார்த்தோம்? குனிந்த வாழ்க்கை பிடிக்கல எனக்கு அப்படின்னு பாட்டு பார்த்தோம்ல, அதே மாதிரி அந்த அண்ணன் என்ன பண்ணுவாராம், குனிந்த வாழ்க்கை பிடிக்கல எனக்கு அப்படின்னு பாட்டு பாடிட்டு ஜாலியா பாட்டு பாடிட்டு எங்க போவாராம், ஃபேக்ட்ரிக்கு போவாராம். ஃபேக்ட்ரியில போய் சும்மால பிள்ளைகளா பயங்கரமா வேலை பார்ப்பாரு அந்த அண்ணா. பயங்கரமா என்ன வேலை, ஜிம் இந்த வேலை பாரு, ஜிம் அந்த வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டா போதுமா, சரினே செஞ்சிடறேனே அப்படின்னு இந்த அண்ணன் என்ன பண்ணுவாராம், எல்லா வேலையும் சூப்பரா பார்ப்பாராம். இப்ப மணி என்ன தெரியுமா, மணி எத்தனை, 11:59. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. என்னடா 1 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்றாங்களே யோசிக்கிறீங்க அப்படின்னா, ஆமா இந்த அண்ணன் 12 மணிக்கு ஒரு வேலை பார்ப்பாரு. நமக்குலாம் எத்தனை மணிக்கு வந்து லஞ்ச் டைம் விடுவாங்க, 12:30க்கு விடுவாங்க. ஆனா இந்த அண்ணனுக்கு எத்தனை மணிக்கு விடுவாங்க, 12 மணிக்கெல்லாம் விட்டுருவாங்க. இந்த அண்ணா நம்மளாம் என்ன பண்ணுவோம், லஞ்ச் டைம் முடிச்சோன்னே என்ன பண்ணுவோம், நம்ம ஓடி 12:30க்கு பெல்ல அடிச்சிட்டாங்க என்ன பண்ணுவோம், குடுன்னு ஓடி சமோசா எனக்கு தான் ஃபர்ஸ்ட்டு போய் லைன்ல போய் நிற்போம்ல. ஆனா இந்த அண்ணே அப்படி கிடையாதான், 12 மணி ஆனோடனே ஒரு இடத்துக்கு போவாங்க. இப்ப மணி என்ன, 12. இப்ப டைம் என்ன ஆயிடுச்சு, 12 ஆயிடுச்சு. எப்படி பெல் அடிக்குது, டிங் டாங் டிங் டாங். ஓகே 12 ஆயிடுச்சு. அண்ணா இப்போ ஒரு இடத்துக்கு போறாங்க. என்ன இடம்னு ரொம்ப ஆர்வமா இருக்குல்ல. அண்ணா எங்க திரும்ப போறாங்க, சர்ச்சுக்கு போறாங்க. சர்ச்சுக்கா? என்ன இந்த அண்ணன் சாப்பாடு தானே, நம்ம டிஃபன் பாக்ஸ் தானே எடுப்போம், இந்த அண்ணன் என்ன சர்ச்சுக்கு போறாங்கன்னு சொல்றீங்க? ஆமா பிள்ளைங்களா, இந்த அண்ணனுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. இந்த அண்ணன் கரெக்டா 12 மணிக்கு என்ன பண்ணுவாராம், சர்ச்சுக்கு போவாராம். சர்ச்சுக்கு போய் என்னதான்க்கா பண்ணுவார், உட்காந்து 1 மணி நேரம் ப்ரேயர் பண்ணுவாராக்கா சாப்பிடாம அப்படின்னு கேட்குறீங்களா? என்ன பிள்ளைங்களா, இந்த அண்ணன் என்ன பண்ணுவாரா, 12 மணிக்கு சர்ச்சுக்கு போய் என்ன சொல்லுவாரா, இசப்பா நான் ஜிம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாராம். என்ன சொல்லுவாராம், இசப்பா நான் ஜிம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோதான். இப்படி ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுட்டு என்ன பண்ணிடுவாரா, திருப்பி ஃபேக்ட்ரியில போய் சாப்பிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாராம். இதுதான் அண்ணனோட டெய்லி ரொட்டீன் அடிச்சான். 12 மணிக்கு டிங் டாங் அப்படின்னு அடிச்சா என்ன பண்ணிடுவார் அந்த அண்ணன், எங்க போவாரு, சர்ச்சுக்கு போய் ஏசப்பாட்ட போய் என்ன சொல்லுவாரு, ஏசப்பா நான் ஜிம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் வழக்கமா இருந்துச்சான். ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா, அந்த அண்ணன் சைக்கிள்ல அப்படி போய்கிட்டு இருந்தாராம். போயிட்டு இருக்கும்போது இப்படி பாடும், இந்த வாழ்க்கை பிடிக்கலாம் எனக்கு அப்படின்னு பாடிக்கிட்டு அந்த அண்ணன் சைக்கிள்ல போகும்போது ஒரு பெரிய வண்டி வந்து நடுல அடிச்சிருச்சா. இந்த அண்ணனுக்கு நான் மயக்கம் வந்துச்சா. மயக்கம் வந்து மயக்க போட்டு விழுந்துட்டாரு அந்த அண்ணன். அங்க இருக்கிறவங்க இங்க ஒரு பையன் விழுந்துட்டாப்பா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த அண்ணனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்களாம். இந்த அண்ணன் நம்மலாம் என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எந்திரிச்சோடனே நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்களே. இந்த அண்ணனும் ஹாஸ்பிட்டல் எந்திரிச்சோடனே நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்கறாங்களா. அந்த அண்ணனும் கேட்டா இந்த அண்ணன் ஹாஸ்பிட்டல் இருக்கு தெரிய வரும். தண்ணி ரூம்ல அந்த அண்ணன் இருக்காராம். பார்த்தா கை காலெல்லாம் பயங்கர ஆடியா அந்த அண்ணனுக்கு. அந்த அண்ணனுக்கு வலிக்கும்ல பயங்கரமா.
வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தானே அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ மணி என்ன? மணி அதே 11:45. அந்த அண்ணன் என்ன பண்றாருன்னா அழுகுறாராம். ஐயோ வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தானே அழுதுகிட்டே படுத்திருக்காராம். நம்ம அண்ணா என்ன பண்ணுவாரு? 12 மணிக்கு எங்க போவாரு? சர்ச்சுக்கு போய் என்ன சொல்லுவாரு ஏசப்பாட்ட? ஏசப்பா நான் ஜிம் வந்திருக்கேன்னு சொல்லுவார்ல. இந்த அண்ணனால என்ன பண்ண முடியாது, போக கூட முடியாது. ஏன்னா இந்த அண்ணனுக்கு அடிபட்டிருக்குல்ல. இந்த அண்ணன் ஒரு மாதிரி இருந்தாராம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா இந்த அண்ணன் அப்படியே என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இந்த அண்ணன் எதுவுமே யோசிக்கலாம் அழுதுகிட்டே படுத்திருக்காங்க. படுத்திருக்கும் போது அந்த அண்ணன் தனியாக தான் இருக்காங்க. இந்த ரூம்ல திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்துச்சா. என்ன வெளிச்சம்னா அந்த வெளிச்சம் கண்ணு கூட பார்க்க முடியலையா அந்த அண்ணனால. அந்த கண்ணு இப்படி இருக்குன்னா அந்த அண்ணன் இப்படிதான் பாக்குறாரு. இன்னும் எனக்கு கண்ணே தெரியல அப்படின்ற மாதிரி பாக்குறாரா. அந்த அண்ணன் அவ்வளோ வெளிச்சமா இருந்துச்சு அந்த ரூம். அந்த அப்படி வெளிச்சமா இருந்தோடனே இந்த அண்ணன் என்ன இப்படி வெளிச்சமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணன் ஆச்சரியமா பார்க்கும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சா. அந்த சத்தத்தை இந்த அண்ணன் நல்லா கூர்ந்து கவனிச்சாரா. என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு இந்த அண்ணன் கூர்ந்து கவனிச்சா அந்த சத்தம் என்ன தெரியுமா? நான் தான் ஏசப்பா வந்திருக்கேன்னு ஒரு சத்தமா. பாத்தீங்களா குட்டீஸ்? ஏசப்பா இந்த அண்ணனை பார்க்க வந்திருக்காரு. ஏன் தெரியுமா? இந்த அண்ணன் தான் சர்ச்சுக்கு வரல. ஏசப்பா அந்த அண்ணனை மிஸ் பண்ணிருக்காரு. மிஸ் பண்ணனால என்ன பண்ணிருக்காங்க? ஏசப்பாவே அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் இந்த அண்ணனை போய் பார்க்க போயிட்டாங்களா. போய் ஏசப்பா அந்த அண்ணனை பார்க்க மட்டும் போல குட்டீஸ், ஏசப்பா அந்த அண்ணனை சுகமும் ஆக்குனாரு. அந்த அண்ணன் ஃபுல்லா குணமாயிட்டாங்களா. அதே போலதான் குட்டீஸ் நம்ம பைபிள்ல இந்த அண்ணனாவது 4 மணி நேரம் தான் என்ன பண்ணாரு, அழுதுருப்பாரு எனக்கு வலிக்குதுன்ட்டு. ஆனா பைபிள்ல ஒரு அண்ணன் இருக்காரு. அந்த அண்ணன் எத்தனை ஒரு நாள் கிடையாது குட்டீஸ், 2 நாள் கிடையாது, 4 நாள், மாசம், 1 வருஷம் கிடையாது. அந்த அண்ணன் 38 வருஷம் இப்படிதான் என்ன பண்ணிருக்காரு, ஏங்கிக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த அண்ணன் எங்க தெரியுமா இருந்தாரா? ஒரு மேஜிக்கான இடத்துல இருந்தாரா. மேஜிக்காக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அண்ணன் அந்த அண்ணன் ஒரு மேஜிக்கான இடத்துல இருக்காராம். அந்த மேஜிக்கான இடத்துல ஒரு குளம் இருந்துச்சா. அந்த இடத்துல மேஜிக்கே நடக்குதான். அந்த மேஜிக்கான குளம் பேர் என்ன தெரியுமா? பெதெஸ்தா. எங்க அக்கா கூட சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். பெதெஸ்தா. இந்த பெதெஸ்தா குளத்துல ஒரு மேஜிக் நடக்கும். என்ன தெரியுமா? ஒரு நாள் ஒரு ஏஞ்சல் என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்களாம். வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குளத்தை அப்படியே கலக்குவாங்களாம். கலக்கும் போது என்ன ஆகும்னா அதுல யாரு போய் அந்த தண்ணியில குதிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன வியாதி, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் என்ன ஆயிருமா, சுகமாயிருவாங்களாம். ஃபுல்லும் என்ன ஆயிருமா, குணமாயிருவாங்களாம். ஆனா இந்த பெதெஸ்தா குளத்துல ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னது கண்டிஷனா? ஆமா, கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன் என்ன தெரியுமா ப்ளீஸ்? அதுல யாரு ஃபர்ஸ்ட் போறாங்களோ அவங்க மட்டும்தான் ஃபுல்லா குணமாவாங்க. வேற யாருமே குணமாக முடியாது. அப்போ அவங்க எப்படி இருப்பாங்கன்னா கூட்டமா இருப்பாங்க. நான் தான் முத போவேன், நீ தான் முத போவேன், கடன்னு அந்த ரேஞ்சர் வந்து கலக்கணும்னு போய் விழுந்துருவாங்களாம். அது யாரு ஃபர்ஸ்ட் வந்தாங்களோ இது பண்ணிடுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, இப்போ ஒரு அண்ணா வந்து நொண்டி அண்ணா வந்து காலே கிடையாது. அந்த அண்ணா என்ன பண்ணுவாரா, நொண்டி போய் என்ன பண்ணுவாரா, அந்த ஏஞ்சல் கலக்கும் போது விழுந்துட்ட உடனே அந்த எந்திரிச்சு ஏ அப்படின்ட்டு என்ன பண்ணுவாரா, 2 காலோட ஜாலி, எனக்கு என்ன ஆயிடுச்சு 2 கால் வந்துருச்சுன்னு ஜாலி அப்படின்ட்டு போவாராம். அதே மாதிரிதான் கண்ணு தெரியாத அண்ணா போய் விழுந்தாரு, அந்த இடத்துல போய் விழுந்தாருன்னு வச்சுக்கோவே என்ன கிடைக்குமா, கண்ணு தெரிஞ்சிருமா. நமக்குலாம் சூப்பரா இருக்கும்ல. அப்படிலாம் இருந்துச்சுன்னா காது கேட்காத அண்ணே போனா காது கேட்குமா. இப்ப அக்கா சொல்ற கதை கூட அந்த அண்ணனால என்ன பண்ண முடியுமா, கேட்க முடியுமா. இப்படி பல மிராக்கள் நடக்குமா அந்த இடத்துல. இந்த இடத்துலதான் அந்த 38 வருஷமா அந்த அண்ணன் இருப்பாராம். அந்த அண்ணன் எப்படின்னா படுத்த படுக்கையா இருப்பாராம். அதனால எந்திரிக்க முடியாதான். அப்போ டெய்லி கூட்டமா வருவாங்கல்ல. அப்போ இந்த அண்ணன் சொல்லுவாராம், அண்ணே எனக்கு கூட்டிட்டு போ, இந்த பெதெஸ்தா குளத்துல மட்டும் என்ன விட்டுருங்க அண்ணே. அக்கா நீங்க அங்கதானேக்கா போறீங்க, என்ன அந்த பெதெஸ்தா குளத்துல விட்டுருங்க அக்கா. பாப்பா மட்டும் என்ன தூக்கி விட்டுருப்போம் அப்படின்ட்டு யாரெல்லாம் போறாங்களோ அவங்கெல்லாம் அந்த அண்ணா கெஞ்சுவாங்களாம். இப்படி எத்தனை வருஷம் அந்த அண்ணன் கெஞ்சுனாங்களாம்? 38 வருஷமா அந்த அண்ணன் கெஞ்சுனாங்க. ஆனா யாருமே ஹெல்ப் பண்ணல. ஏன்னா எல்லாருக்கும் என்ன பண்ண, தான் சுகமாகணும்ல. அதனால அந்த அண்ணனை யாருமே கண்டுக்கலையும். இந்த அண்ணன் டெய்லி ஏங்குவாங்களாம். யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நான் இப்படியே இத்தனை நாள் படுத்த படுக்கையா இருப்பேன். அங்க பாரு அந்த தம்பி எவ்வளவு ஜாலியா விடுறான், அங்க பாரு அந்த அண்ணன் எவ்வளவு
ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, எப்படி ஓடி ஆடி விளையாடுறாங்க. நான் இப்படி படுத்த படுக்க எத்தனை வருஷம் கிடக்குறேன்ட்டு டெய்லி அந்த அண்ணன் என்ன பண்ணுவாராம், அழுவாராம். அப்போ இந்த அண்ணன் என்ன பண்ணுவாராம், டெய்லி நைட்டு போகும்போது என்ன பண்ணுவாராம், நாளைக்கு யாராவது வருவாங்க, என்னை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த குளத்துல போட்டுருவாங்க, போட்டா நான் பயங்கரமா எந்திரிச்சு நான் அவங்கள மாதிரி நானும் நடப்பேன்ட்டு நம்பிக்கையோட படுப்பாராம். ஆனால் நடக்கவே நடக்காது. அப்போ ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா, இந்த அண்ணன் இப்படிதான் படுத்திருக்கும் போது ஒருத்தர் வந்தாராம். வந்து தம்பி உனக்கு என்னப்பா அப்படின்னு இந்த அண்ணன் என்ன பண்ணிப்பாரு, அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருப்பாரு. அவங்களே பண்ணவர் யாரோ உங்களை வந்து கூப்பிட்ட உடனே இப்படி பாப்பா, இவருக்கே 38 வருஷமா நம்ம யாருமே கூப்பிடல, யாரோ வந்து நம்மளை கேட்குறாங்க. உடனே நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம தேவை என்னது, அந்த குளத்துல போய் நம்மளை போடணும் தானே. இந்த அண்ணன் அந்த ஏக்கத்துக்கு அந்த சொல்லணுன்றதுக்காக என்ன பண்ணுவாரா, அண்ணே என்ன அந்த பெதஸ்தா குளத்துல போட்டுருங்கண்ணே அப்படின்னு கேட்கறதுக்காக ஆர்வமா, என்ன அந்த பெதஸ்தா குளத்துல மட்டும் என்ன விட்டுருங்க, அந்த கரெக்டாக அந்த ஏஞ்சல் கலக்கும் போது விட்டுருங்க, அது போதும், நீங்க செஞ்சா போதும் அப்படின்னு கேட்டப்ப இவர் என்ன பண்ணுவாரா, உடனே அவர் பக்கத்துல வந்தாராம். பக்கத்துல வந்தோடனே என்னை தூக்க தான் வராரு, என்ன பண்ணுவாரா, தூக்குங்கண்ணே அப்படின்னு சொல்லுவாராம். பார்த்தா அவர் தூக்க மாட்டாராம், கையை பிடிப்பாரு. ஓகே, கையை பிடிச்சு எந்திரிச்சு இப்படி தூக்க வைப்பாரு அப்படின்னு நினைச்சாங்க. பார்த்தா அந்த அண்ணன் என்ன பண்ணுவாரா, அப்படி பிடிச்சிட்டு எழுப்புவாரா. அண்ணே என்னண்ணே பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாராம். பார்த்தா எந்திரிச்சு எழுந்து நெல்லுன்னு சொல்லுவாராம். நின்னா இந்த அண்ணன் நிப்பாரா, இப்படி இந்த அண்ணன் காலை இப்படி ஆட்டி பார்ப்பாரா, ஆடுமா, கை இப்படி நம்மள என்ன பண்ணுவோம், இப்படிலாம் பண்ணுவோம்ல, இந்த அண்ணன் இப்படிலாம் பண்ணி பார்ப்பாரா, குதிச்சு பார்ப்பாரா. இவ்வளோவே பண்ண முடியுமா அந்த அண்ணனால? ஏன்னா அந்த அண்ணனுக்கு தெரியாதது சூப்பர் ஹீரோவான ஏசப்பான்னு தெரியாம போச்சு. அதனாலதான் அந்த அண்ணன் என்ன பண்றாரு, அண்ணா என்ன எதுல போட்டுருங்க, அந்த பெதஸ்தா குளத்துல என்ன கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொல்லுவாரு. பார்த்தா அது யார் தெரியுமா, நம்ம சூப்பர் ஹீரோவான ஏசப்பா போய் அந்த அண்ணனை போய் பார்த்துருக்காரு. அந்த அண்ணன் எதிர்பார்க்கவே இல்லை, யாரோ இப்படி வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளை வந்து இப்படி தூக்கணும்னு நம்ம குணமாயிருவோம்னு யாருமே எதிர்பார்க்கல, அந்த அண்ணனே எதிர்பார்க்கல. அந்த அண்ணன் இப்படி எந்திரிச்சு இப்படிலாம் பண்ணிட்டு அவங்க பக்கத்துல போய் அந்த அக்கா பாருக்கா, நான் உன்ன மாதிரி நடக்கிறேன், அண்ணா இங்க பாருனா உன்ன மாதிரி நான் குதிக்கிறேன் பாருனா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தாராம். இதேதான் குட்டீஸ், இதுதான் அக்கா கிட்ட சொல்றேன். அந்த அண்ணா எதிர்பார்க்கவே இல்லை, ஜிம் அண்ணனும் எதிர்பார்க்கல, அந்த அண்ணனும் எதிரே பார்க்கல. ஆனா ஏசப்பா என்ன பண்ணாரு, அவங்கள பூரணமா குணம் தந்தாரு. அதேதான் குட்டீஸ், நீங்களும் ஏசப்பாட்ட போய் எதிர்பார்த்தா எதிர்பார்க்காத அந்த அண்ணனுக்கே ஏசப்பா என்ன பண்ணாரு, அவ்வளோ குணம் செய்யும் போது நீ கேட்டேன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, உதவி கண்டிப்பா ஏசப்பா ஓடி வந்து அவனை என்ன பண்ணுவாரு, சுகமாக்குவாரு. உனக்கு காய்ச்சலா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். அப்போ நம்ம அம்மா அப்பா கூட நமக்கு வந்து என்ன பண்ண முடியாது, சில சூழ்நிலையில நம்மளை காப்பாற்ற முடியாம, இல்ல சூழ்நிலையில நம்ம கையை கூட என்ன பண்ண முடியாது, அவங்க என்னால முடியலையே அப்படின்னு சொல்லலாம். இருக்கட்டும், சரி அப்ப பெரிய டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகலாம், உலகத்திலேயே பெரிய டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகலாம். அவங்களும் என்ன பண்ணிடுவாங்க, கையை விரிச்சு கடவுள் தான் பார்க்க முடியும்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படிலாம் நடக்கும்ல. ஆனா உனக்கு நீ கொண்டு போய் என்ன வியாதின்னு போனாலும் ஒருத்தர் உன்னை ஃபுல்லும் குணமாக்குறவர் இருக்காரு. அவர் யார் தெரியுமா, சூப்பர் ஹீரோவான ஏசப்பா தான். சரியா குட்டீஸ்? அதனால என்ன பண்ணுங்க, நீங்க யார்கிட்ட போகணும், ஏசப்பாட்ட போகணும். சரியா? இப்போ நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணிடுவோமா? எல்லாரும் உங்க இடத்துலயே முட்டிக்கால் போடுங்க பார்ப்போம். அப்படியே இப்போ என்ன பண்ணுங்கன்னா கை குத்தி கண்ணை மூடி நம்ம ப்ரேயர் பண்ணுவோமா? நம்ம குடும்பத்துல யார் உனக்கோ இல்லாட்டி நம்ம அப்பா அம்மாக்கோ இல்லை நம்ம யாரோ தெரிஞ்சவங்களுக்கோ இப்பெல்லாம் கொரோனா எவ்வளோ பாதிச்சுட்டு இருக்கு. இந்த மாதிரி பல வித்தியாசமான வியாதிகள்லாம் இருக்கும்ல. ஐயோ எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, டாக்டர்லாம் கைவிட்டாங்களே அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே ஒரு இதை சொல்கிறோம். நம்ம என்ன பண்ணுவோம்க்கா, ப்ரேயர் பண்ணுவோமா? அன்புள்ள இயேசுப்பா, இந்த வேலையில தகப்பனே, ஆண்டவரே 38 வருஷமா அந்த வியாதிப்பட்ட மனுஷனை நீங்க தகப்பனே குணமாக்குறீங்க ராஜா. அப்பா அவர் எதிர்பார்க்கல தகப்பனே, ஆனா நீங்க அப்பா பூரண சுகத்தை தந்தீங்க ராஜா. அப்பா ஆண்டே நம்ம உங்ககிட்ட கேட்கிறோம் தகப்பனே, கர்த்தர் தகப்பனே, அந்த ஆண்டவே நீங்க கேட்கிற பிள்ளைகளை நீ மன வாஞ்சியை அறிந்து அந்த பிள்ளைகளை தகப்பனே நீ சுகமாக்க போறதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா ஆண்டவே அவங்களுக்கு ஆண்டவரே ஜெபிக்கின்ற அப்பா ஆண்டவரே நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பூரண சுகத்தை தாங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே முக்கியமாக இந்த கொரோனா வியாதியில அப்பா ஆண்டவரே அவதப்படுகிறவர்கள்
இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம அக்கா ஒரு அழகான கதை சொன்னாங்கல்ல, அதில் நம்ம ஒரு ஏஞ்சல் பார்த்தோம்ல, அதுதான் நம்ம இன்னைக்கு கிராஃப்டாக பண்ண போகிறோம். ஓகேயா? இப்போது அந்த ஏஞ்சல் செய்கிறதுக்கு நம்ம தேவையான பொருள்லாம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க. சார்ட் இல்லாட்டி A4 ஷீட் கூட எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பென்சில், அப்புறம் ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிசர், அப்புறம் கம் எடுத்துக்கோங்க. அப்புறம் காட்டன், அதுக்கப்புறம் உள்ளன் எடுத்துக்கலாம். ஓகேயா? இப்போது நம்ம இந்த சார்ட் எடுத்து ஏஞ்சல் வரைய ஆரம்பிக்கலாம். இப்போ நல்லா இதை பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வரையணும். இப்போ நம்ம இதுக்கு அழகாக அவுட்லைன் கொடுத்துட்டு இதை நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ அக்கா இதுக்கு அவுட்லைன் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்களா, இது ரொம்ப அழகாயிடுச்சு. இதை நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, இதே மாதிரி இப்போ நீங்களும் அழகாக இதை எடுத்து கட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ அக்கா வந்து காலருக்கும் ஷூக்கு மட்டும் கலர் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து ஹேருக்கு, விங்ஸுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் கலர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விங்ஸில் வந்து இந்த காட்டனில் வந்து நம்ம க்ளூ வச்சு ஒட்டினோம்னா இன்னும் அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ அக்கா வந்து காட்டன் ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் காட்டன் ஒட்டிக்கோங்க. இது ஹேங்கிங் ஏஞ்சல்னால நம்ம இது வந்து த்ரெட் போட்டு கட்ட போகிறோம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹோல் போட்டு இதை வந்து கட்டியாச்சு. இப்போ வந்து அக்கா வந்து இதை இது சிம்பிளாக பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கலர் கொடுத்துட்டு இதை வந்து உங்கள் செவத்தில் வந்து தொங்க வச்சுக்கலாம். குட்டி பிள்ளைங்களா, இன்னைக்கு இயேசு குணமாக்குறாருன்ற தலைப்பில் கதையெல்லாம் கேட்டீங்க, பாட்டு பாடுனீங்க, ஆக்டிவிட்டி செஞ்சீங்க, கிராஃப்ட் பண்ணீங்க, வசனம் படிச்சீங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கு முடியலனாலும் சரி, உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் முடியலனாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடியலனாலும் நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா ஏசப்பா கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா குட்டீஸ்? இப்போ ஜெபம் பண்ணி முடிச்சிடுமா? எல்லாரும் கண்ணை முடிங்க, ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரே, அன்புள்ள ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே. ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா யாராச்சும் ஆண்டவரே பலவீனமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பலத்தை சுகத்தை நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த வருகிற வாரம் முழுவதும் இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீர் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹாய் குட்டீஸ், எல்லா ப்ரோக்ராம்ஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? ஆமா, இன்னைக்கு என்ன தலைப்பு? இயேசு குணமாக்குகிறார். இதன் மூலமா நீங்க என்னென்ன பார்த்தீங்க? இன்னைக்கு பாட்டு பார்த்தீங்க, ஆக்ஷன் பார்த்தீங்க, கதை பார்த்தீங்க, கிராஃப்ட் பார்த்தீங்க, மனப்பாட வசனம் எல்லாம் பார்த்தீங்கல்ல. சூப்பரா இருந்துச்சுல? ஓகே, நீங்க இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? நீங்க இதை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.